ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த திருவடிகள் போற்றி. சிவகணங்களை ஏவல் செய்யும் அச்சிவத்தின் ஆற்றல் கொண்ட சித்தனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை வாழ்த்த அச்சிவனின் கண்ணிலிருந்து வந்த கந்தனாய் இச்சஷ்டி திருநாள் தனிலே நல்நிலையாய் உம்மை வாழ்த்த ஆதிகைலாய சிவசூட்சம நன்னூல்தனில் யாம் நலமாய் வந்தமர்ந்தோம் குகன். குன்றிருக்கும் இடமெல்லாம் இக்குகனவன் அமர்ந்திருப்பான் என்ற நிலைக்கு குன்றில்லா வண்டானம் தனில் எதற்கு கந்தன் வந்து அமர்ந்தான் சூட்சமமாய் இருக்கின்றது சிவமகா வாழை சித்தனின் ஞான குன்று. அக்குன்று யாம் அமர்ந்த அறுபடை குன்றை விடவும் பெரும் குன்றாய் 27,000 கோடி பரிமாணங்களில் இருக்கின்ற அனைத்து சிவத்தின் ஆற்றல் கொண்ட இக்கந்தனின் வடிவின் பரிமாணங்களில் யாம் ஆளும் எல்லைகளில் இருக்கின்ற நிலையை விட உயர் ஞான குன்றாய் வண்டானம் எல்லைதனில் வாழை சித்தனாய் வந்துதித்து நீர் அமைத்த ஞான குன்றுதனில் யாம் அமராமல் எவர் அமருவார் என்ற நிலைக்கு யாம் வந்தமர்ந்தோம். எம்முடைய அனைத்து பரிமாணங்களில் இருக்கின்ற அனைத்து ஆற்றல்களோடு இணைந்து வந்து அவ்வாறு இக்கந்தனை பல பரிமாணங்களை விட்டு அழைத்து வந்து ஒரு பரிமாணத்தில் உம்மோடு இணைய வைத்து ஒரு பரிமாணமதில் இருந்து அனைத்து பரிமாணங்களுக்கும் வேல்தனை பகிரவும் வைத்து பகிர்கின்ற நிலைதனில் அதனை வேல் பகிர்வாக கொண்டாடுகின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அருமுகனுக்கு அருமுடி சூட்டி அகத்தியனோடு இணைந்த நல் சித்தனாய் அகத்தியனை உள்குள் வைத்து அகத்தியனாய் வலம் வரும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் கொண்ட சித்தனே நீர் வாழி என்று இவ்வதிகாலை வேலைதனில் வாழ்த்துகின்றோம். அருமுகனின் அருவடிவு அது சிவமகா வாழை சித்தனின் திரு அடி என்பதை உணர்ந்தோர் யாவரும் அடிதனை இவ்வருமுகனின் அடியாக கண்டு நிற்கின்ற அருள் வரத்தை இக்கலியுக மாந்தர்களுக்கு கொடுத்த சித்தனே நல் கருணை கொண்டவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நல் சிவ சித்த கணங்களெல்லாம் ஏவல் கேட்கும் ஆற்றலது எங்கிருந்து வந்தது? அச்சிவமாய் வந்தமர்ந்த நிலையினால் வந்தது என்றதனை யாம் ஊர்ஜிதமாய் உரைக்கின்றோம். அவ்வாறு சிவத்தையே வடிவாய் சிவத்தையே பிரதி எடுத்த நல் பிரபஞ்ச வடிவாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கலிதனையும் மாற்ற களியில் அகப்பட்ட அனைத்து உயிரினங்களையும் காப்பதற்கு நல் உயிர் நாடியாய் ஜீவ நாடியாய் சிவமகா வாழை சித்தன் என்ற நாமம் கொண்டு ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அருள் நாடிதனை கொண்டவனே கொண்ட நாடி கொண்டு உம்மை நாடி வருவோருக்கும் அந்நாடிதனை பகிர்கின்ற நிலையது பெருநிலையாய் பெருமகா நிலையாய் ஆலி நகரம் தாண்டி பகிரப்பட்டும் அவை சூட்சமமாய் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைதனையும் உணர்த்தி அவை யாவும் உயர் நிலையாய் உண்மை நிலையாய் உம்மை வந்து நாடுகின்ற வேலைதனில் சிவசபை நாடெங்கும் பரவியிருக்கும் நாடாண்டிருக்கும் என்ற நிலைதனையும் உணர்த்த வைத்து உம்மை வாழ்த்த வைத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். நீதி நெறி தவறா நல் நீதி கொண்ட சித்தனாய் இருக்கின்ற வாழை சித்தனே அந்நீதி அந்நீதி எங்கிருந்து வருகின்றது என்ற நிலைக்கு நல் நிதியாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பெருநிதி கொண்டு அந்நிதிக்குள் நல் நியதிகளை உரைக்கின்ற உயர் ஞான வரிகள் உள்ளிருக்கின்றன. உயர் ஞானத்தை உரைத்த இதற்கு முன்பிருந்த அனைத்து தேவர் சித்தர்களெல்லாம் எழுதிய உயர்ஞான அறிவுரைகள் அந்நூலுக்குள் பதிந்திருக்கின்றன. அவை யாவும் உம்மை பணிவோர் யாவருக்குள்ளும் பதிகின்றவாறு ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை நல் பிரதிகளாய் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து ஒவ்வொருவரும் அவ்வுயர் ஞானத்தை உரைக்கின்றவர்களாய் உரைக்கின்ற வேலைதனில் அவ்வுயர் ஞானத்தை உணர்ந்தவர்களாய் வலம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்தவனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பெருநிலையாய் பெருமகா இறை நிலைக்கு நல்நிலையாய் இவ்வையகமதை தயார் செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே எதற்கு பெரு இறைநிலைக்கு இவ்வையகத்தை தயார் செய்ய வேண்டும்
இறைநிலை என்பது அது உயர்நிலை. அவ்வுயர் புண்ணிய ஆற்றல் இக்கலியுகமதில் வந்து நின்றால் கலியில் அழிவுதான் ஏற்படும். அவ்வழிவு ஏற்பட்டால் உரைக்கின்றது போல் பஞ்சபூதங்கள் உமிழத்தான் செய்யும். அந்நிலைக்கு பதிலாக அவ்விறை ஆற்றல் தன்னை படிப்படியாக இப்புவிதனில் இறக்குவதற்கு நல்நிலையாய் ஆங்காங்கு கிளை சபைகளை சூட்சமமாய் பதித்தும் இயல்பாய் பதித்து கொண்டுமிருக்கின்ற சித்தனே, ஆற்றல் சூட்சமமாய் பரவியது போல் இயல்பு நிலைதனில் பரவி நிற்கின்ற பொழுது அவ்விறையாய் இருக்கின்றோர் யாவரும் இயல்பு நிலை கொண்டு உம்மோடு சிவ சபைதனிலே நல் மாந்தர்கள் வடிவதனில் நல் மந்தார பூக்களாய் அருள் ஞானத்தை உரைக்கின்ற உரை சித்தர்களாய் வலம் வந்து நல் வரம் கொடுக்கும் இயல்பு நிலை மானிடர்களாய் மானிட வடிவதனில் தேவர்களும் வந்து அளாவி உலாவி வருகின்ற அருள் வரத்தை இக்கலியுகமதில் கொடுத்து கலியுக மாந்தர்களுக்கு அதனை அன்பு பரிசாய் அவர்கள் எக்காலத்திலும் காண கிடைக்கா நல் கண்காணா பரிசுதனை இவர்களுக்கு கொடுத்து நல் கருணை கொண்டவனாய் வந்தமர்ந்த சித்தனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். கந்தனின் நன்னாள் சஷ்டி திருநாள். இத்திருநாள் தனிலே வடுவில் யாம் அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி உம்மை அகமகிழ்வோடு இவ்வதிகாலை வேலைதனில் கதிரவன் எழும் முன்பு யாம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் எழுந்து வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அமர்கின்றோம். வாழை சித்தனே வாழி என்று வாழ்த்தி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.